இந்த வருஷம் இந்த மழை அப்படின்றது இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் இன்னொரு தலைவலியா இருக்கும்னு வேற சொல்றாங்க. ஸோ மழை இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா அது ஒரு காமனா எல்லாரும் காசுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். மழையோடது வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பயிற்சி நடந்தது இந்த வருஷம். இந்த சனி பயிற்சி நடந்தபோது வந்து பார்த்தோம்னா அதுலேயே வந்து கடைசி நேரத்தில் வந்து வாக்கியப்படி அடுத்த வருஷம் திருக்கணிதப்படி இந்த வருஷம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க மக்களை. வாக்கியப்படி அப்படிங்கிறது வந்து கோயில்களுக்கு தான். இப்போ ஃபுல்லாக கோயில்கள் வழிபடுத்துறது எப்படி, திருக்கணிதப்படிங்கிறது ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப கிளியராகவே அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து திருக்கணிதப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டைம்லவே நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பிரளய சனி. அதாவது வந்து பார்த்தோம்னா மீனராசியிலே அது ஜலராசியிலே இருக்கக்கூடிய சனி. பிரளய சனி அப்படின்றது ஒரு 100 இயர்ஸ் இந்த பிரளய சனி வரும்போது என்னென்ன நடந்திருக்கிறது 12 இயர்ஸாக பார்த்துட்டு அது மாதிரியான விஷயமா என்னென்ன நடந்திருக்குன்னு அந்த ஃபுல் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏகப்பட்ட ஃப்ளட்னால் இருக்கக்கூடிய பாதகங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிரளயம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வாட்டர் ரிலேட்டட் விஷயங்கள் என்னெல்லாம் ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போகிறது அல்லது மழையினால் இருந்த பாதிப்புகள் பெரிய இடத்துல பஞ்சம் கூட வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சனி அப்படின்றதுனால பஞ்சம் கூடயே வந்து அதிகமாக பஞ்சத்தினால் இழந்திருக்கிறார்கள், பெரும்பாலும் இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியாக ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய இடத்துல இந்த மாதிரியான நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரகதி அடைகிறார் 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். கிட்டத்தட்ட 48 டேஸ். முதல்ல ஒரு 20, அதாவது வக்ரகதி அடைகிறார், அதிசாரமாகிறார். குரு வந்து அதிசாரமாகிறார், கடகத்துக்கு அதிசாரம் பயிற்சியாக இருக்கிறார். இப்போ மிதுனத்தில் இருக்கிறவர் கடகத்தில் வந்து அதிசார பயிற்சியாக. அதிசார பயிற்சிங்கிறது ஃபாஸ்ட்டாக போகிறது. இது கிட்டத்தட்ட 2033 வரைக்குமே 22 வரைக்குமே அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான். இந்த மாதிரி ஃபாஸ்ட் மோஷனில் போகவே கூடாது. அந்த மாதிரியான குருவானவர், அந்த சுபகிரகமானவர் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயமாக ஃபாஸ்ட் மோஷனில் போயிட்டு இருக்கார் அப்படின்னா சம்திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தோம்னா இது இந்த மாதிரியான ஒரு பீரியட் ப்ளஸ் வந்து சாட்டனோட பீரியட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லும்போது இந்த பர்டிகுலரான இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகாபாரத போர். இது வந்து நான் சொல்கிறது 2032 வரப்போகிறது, ஒரு 31 32 வரப்போகிற மகாபாரத போர் நடந்த மாதிரியான ஒரு காலம் அப்படின்றத வந்து நம்ம அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதையுமே உலக லெவலில் கண்டிப்பான முறையில் 100% அது நடக்கும்.